அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக அந்த காலங்களில் ஸ்கூல் லீவ் சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொகை பைசா தேவைப்பட்டதுன்னு சொன்னால் ஸ்கூல் புக்குகள் நோட்டுகளைலாம் எடுத்துக்கொண்டு எடை போடக்கூடிய கடைக்கு எடுத்துகிட்டு செல்லுவோம். எடை போடுவோம். நம்ம ஒரு தொகையை நம்ம மனசில் நினச்சிருப்போம். அந்த எடை போடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தொகையை காட்டில் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அதே நேரத்தில் அதற்குண்டான தொகை வரலை, நம்ம எதிர்பார்த்த தொகை வரலை, அதை விட கம்மியாக வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விதமான சோகத்தோடு நம்ம திரும்பி வந்துடுவோம்ல. இந்த ஒரு காட்சியை மறுமை நாள் நிகழ்வாக ஒரு கற்பனையாக நம்ம கண் முன்னால் கொண்டுட்டு வாங்க. சூரத்துல் ஆராஃப் 8வது வசனம் 9வது வசனம், சூரத்துல் முக்மினூன் 102வது வசனம் 103வது வசனங்கள். இறைவன் இவ்வாறு சொல்கிறான், அல் வஸன் யௌமேதினில் ஹக். மறுமை நாளில் நம்ம கண் முன்னால் என்ன செய்யும்? நம்மளுடைய நன்மை தீமைகள் எல்லாம் எடை போடப்படும். அந்த இடத்துல நம்ம மனசு என்ன செய்யும்? ஸ்கூல் புக்கை எடை போடக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக வரணும், நம்ம நினச்ச தொகை வரணும்னு சொல்லி எவ்வாறு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போமோ அதுபோன்று நான் அந்த எதிர்பார்ப்பு அந்த சமயத்தில் இருக்கும். எப்படி இந்த எடை அதிகமாக ஆகி நம்ம சொர்க்கவாசியாக ஆகணுங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருப்போம். இறைவன் சொல்கிறான், ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு, எவர்களுடைய நன்மையினுடைய எடை கனத்து விட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் நிச்சயம் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் சொர்க்கவாசிகள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவர்களுடைய நன்மையினுடைய எடை லேசானதாக ஆகிவிட்டதோ, தராசில் அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, லேசாக ஆகிவிட்டதோ ஃபஉலாயிகல்லதீன ஹஸீரு அன்ஃபுஸஹும், இவர்கள் இந்த உலகத்தில் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட அந்த நபர்கள் என்று இறைவன் இந்த வசனங்களில் சொல்லி தருகிறான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் தான் மறுமைக்குண்டான உதாரணமாக இறைவன் நம் கண் முன்னாலே காட்டி கொண்டிருக்கிறான். இவைகள் அனைத்துமே நம்மளுக்குண்டான அத்தாட்சிகள். இதை நான் அறிவார்ந்து நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் அதற்குண்டான நன்மைகளை சேமிப்பதில் நம்ம மும்முரம் காட்டுவோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் பாவம் மன்னிப்பை தேடுவோம். அதிகம் நன்மைகளை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் பெருவழியில் நம்மளுடைய நன்மையினுடைய திராசம் அதிகபட்சமான முறையில் கனமாக ஆகி சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இறைவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தருவான். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.